அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களில் முதுமொழி காஞ்சி பழைய புத்தகத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா அப்படின்னா அறிவுரை கோவை. ஏன் அறிவுரை கோவை சொல்லுது அப்படின்னா சிறந்த 10 கருத்துக்களை, அதாவது ஒவ்வொரு இயலுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிறந்த 10 கருத்துக்களை குறிப்பிடும். ஓகேங்களா? சிறந்ததுன்னு கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தை கொண்டு இருப்பது சிறந்த 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிறந்த 10 என்று அழைக்கப்படும் நூல்னாலும் முதுமொழி காஞ்சி தான். அறிவுரை கோவை அப்படின்னாலும் முதுமொழி காஞ்சி தான். சப்போஸ் சிறந்த 10 வேறு பெயர்னு சொல்லிட்டு அறிவுரை கோவை அப்படின்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா முதுமொழி காஞ்சி தான். இந்த முதுமொழி காஞ்சி வேறு பெயர்களை கொண்ட வேறு பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு 2018 VAO, அதாவது குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாம் 2018 கொஸ்டின் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் குஷ் போட்டுட்ருக்கேன், அதையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஆறுகாலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை. ஓதலில் சிறந்தது, படிப்பதை விட ஒழுக்கம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அடுத்து காதலில் சிறந்ததென்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்றது. மேதையில் சிறந்ததென்று கற்றதும் மறவாமை. வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நலனுடைய மையின் நாணு சிறந்ததென்று குலனுடைய மையின் கற்பு சிறந்ததன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. செற்றாரை செறுதலில் தற்செய்கை சிறந்ததன்று. அது முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்ததென்று அப்படின்னு சொல்லப்படுது. இது முதுமொழி காஞ்சி, அதாவது அறிவுரை கோவை அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நம்ம மதுரை கூடலூர் கிழார். இவர் பிறந்த ஊர் கூடலூர். ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றவர். இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடல் சூழ்ந்த இவ்வுலகம் மக்கள் அனைவருக்கும். கடல் சூழ்ந்த, அதாவது உலகம் கடலால் சூழப்பட்டிருக்க மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கம் உடைமையே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறருக்கு அன்பு காட்டுவதில், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவரை போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்றாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அறிவு நுட்பத்தினும் கற்பொருளை மறவாமை மேன்மையானது. அறிவு எவ்வளோ வளர வளர கற்றது மறவாமல் இருக்கணும், அதுதான் மேன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கற்றது மறவாமல் இருக்கணும்னா அந்தளவுக்கு நம்ம ஒரே சப்ஜெக்டை ஒரு 100 டைம், அட்லீஸ்ட் ஒரு 10-15 டைம் படித்தா தான் நம்ம கற்றது மறவாமல் இருக்கும். கரெக்டுங்களா? வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடைமை, அதாவது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இளமை காட்டிலும் எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது பாருங்கள், அழகு உடையவராக இருப்பதினும் ஞானம் உடையவராக இருப்பதே மேலானது அப்படின்னு சொல்லப்படுது. 7 பார்த்திங்கன்னா குலப்பெருமையை விட ஒழுக்கம் உடைமையே சிறந்தது. அதாவது குலப்பெருமையை விட எது ஒழுக்கம் உடையதே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. அதாவது சிறந்த நூல்களை கற்றதை விட கற்றறிந்த பெரியோர்களை பின்பற்றி எழுதுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. 9 பார்த்தீங்கன்னா பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்ததென்று. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 10 பார்த்திங்கன்னா முற்காலத்து பெருகியது செல்வத்தை பின்னர் குறைவிடாமல் காத்தலே சிறந்தது. அதாவது நம்ம முன்னோர்கள் அல்லது நம்ம அப்பா அம்மா சம்பாரித்து வச்ச சொத்தை பின்னர் குறைபடாமல் பாதுகாக்கணும். இப்போ ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சம்பாதிப்பாங்க, அடுத்து பையன் அந்த அளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மொத்தமாக அழிச்சிடுவார். அதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரேஷன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது எல்லா வீட்லேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது முன்னாடி சம்பாதிச்ச செல்வத்தை குறைபடாமல் பார்த்துக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 கருத்துக்களை என்ன பண்ணும்
முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை எனும் நூல் வந்து குறிப்பிடுது. இதில் வந்து சொற்பொருள் ஆர்காலி நிறைந்த ஓசையுடைய கடல், ஆர்கலி நிறைந்த ஓசையுடைய கடல், காதல், அன்பு, விருப்பம், மேதை, அறிவு நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். வன்மை அப்படின்னா ஈகை, கொடைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். பிணி அப்படின்னா நோய், மெய் அப்படின்னா உடம்பு, ஞானம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் தான் ஞானம், சிறந்தது, வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா கூடலூர். சிறப்பு என்ன, இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா இவர்தம் பாடல்களை நாச்சினக்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள். முதுமொழி காஞ்சி அப்படின்ற பாட்டை வந்து மேற்கோளாக காட்டி யார் நாச்சினக்கினியார் முதலிய நல்லாசிரியர்கள் வந்து பாடல் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் எந்த காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். அடுத்த நூற்குறிப்பு, முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது எனது காஞ்சி திணை துறைகளில் ஒன்று. இது வந்து என்னது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நூல். உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. ஸோ உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அப்படி இல்லை முதுமொழி காஞ்சிக்கு பதிலாக வேறு அறவுரை கோவை அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அறிவுரை கோவை அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. இந்நூல் வந்து அறிவுரை கோவை அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. ஏன்னா 10 கருத்துக்களை வந்து குறிப்பிடுது ஒவ்வொரு பாடலும். இதில் 10 அதிகாரங்கள். ஸோ முதுமொழி காஞ்சி அல்லது அறிவுரை கோவை என்று அழைக்கப்படும் முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா 10 செயல்கள் வந்து இருக்குது. 10 அதிகாரங்கள் 10 செயல்கள் அப்படின்னா 10 × 10 100 பாடல்கள் வந்து மொத்தமாக இருக்குது. இதில் முதுமொழி காஞ்சி என்று அழைக்கப்படுகிற அறிவுரை கோவை மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றவர் வந்து இந்த நூலில் இருக்கார். சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி அப்படின்றது காஞ்சி திணை நூல்களில் துறைகளில் ஒன்று. அடுத்து வந்து முதுமொழி காஞ்சியின் நூற்பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறும் நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடிட்டு இடத்தை நிரப்புக. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைத்துறைகளுள் ஒன்று. இது 10 அதிகாரம். ஒரு அதிகாரத்திற்கு 10 செயல் வீதம் 100 பாடல்கள் இருக்குது. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் எது சிறந்தது? நோயற்ற வாழ்வே சிறந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் இருக்குன்னா செய்யுள்லேருந்து அதோடைய பொருள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பொருள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ படிச்சிருப்பீங்க, அந்த பொருளை படித்து புரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் பெருசாக நம்ம வந்து டைம் நேர விரயமாக போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதுமொழி காஞ்சி தேசனம் வழங்கப்பெறும் என்ன சொல்கிறாங்க அறிவுரை கோவை. ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் 10 அறிவுரைகளை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா. கற்றலை விடவும் சிறந்தது எது? ஒழுக்கம் உடைமை. கற்றலை விடவும் சிறந்தது எது? ஒழுக்கம் உடைமை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ப்ளஸ் எல்லாம் பிணியின்மை, பிணி ப்ளஸ் இன்மை, குலனுடைமை, குலன் ப்ளஸ் உடைமை அப்படின்னு சொல்லலாம். முதுமொழி காஞ்சி சிறு குறிப்பு வரைக அப்படின்னா இதை பற்றி சொல்கிறோம். மதுரை கூடலூர் கிழார் பற்றி சிறு குறிப்பு வரைகனா சங்ககால புலவர் மதுரை கூடலூர் அப்படின்ற பகுதியில் பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சியில் வந்து எத்தனை பாடல் இருக்குது? 100 பாடல் இருக்குது. 10 அதிகாரங்கள், அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் விட மொத்தம் 100 பாடல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. முதுமொழி காஞ்சி 11 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறது முடிஞ்சு. அடுத்து வந்து பழைய போக்கில் வேறு என்ன நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள் 8 தொகை நூல்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.